ஷார்ட் கேமில் நம்ம 2 கேம் பார்த்தோம். இப்போ தேர்ட் கேம் பார்ப்போம், ஷார்ட் கேம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கேமை ஸ்டார்ட் பண்ணோம்? E4 இந்த பானை ஸ்டார்ட் பண்ணோம். E4 கிங்கு முன்னாடி பானை மூவ் பண்ணி ஷார்ட் கேம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குயினுக்கு முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணி ஒரு கேமை பார்க்க போகிறோம். ஸோ குயின் பான் எங்கே இருக்குது? D5ல இருக்கா, முன்னாடி ஒரு பான் இருக்கா. ஸோ D5ல இருக்க பானை மூவ் பண்ண போகிறோம். ஸோ D4 அப்படின்ற ஒரு பானை மூவ் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம கிங் பானை மூவ் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணலாம், குயினுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பானை மூவ் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிங்கு குயின் இந்த 2 பீஸுக்கும் முன்னாடி இருக்கிற பானை மூவ் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ D4. ஸோ இப்போ ஆப்போனண்ட் என்ன பண்ணுறாங்க? இந்த E5 விளாண்டாங்க, D6 விளாண்டாங்க, போன கேம் தான் பார்த்தோம். இப்போ C5னு ஒரு மூவ்ல C5 டேரெக்டாக இந்த பானை அட்டாக் பண்ணும். இந்த பானைக்கு சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த பானை எந்த பீஸும் சப்போர்ட் பண்ணல. ஸோ ஒயிட் என்ன பண்ணாங்க? கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு பானை ஈஸியாக கெயின் பண்ணிடுறாங்க. ஸோ பிளாக்கோட ஐடியா என்ன? இந்த பானை அவங்க எப்படி கேப்சர் பண்ணாங்க அதை இப்போ பாருங்கள். ஸோ குயின் டேக்டு, குயின் இங்கே வச்சுன்னு என்னது செக் வந்துதா? ஸோ பிளாக் இந்த ஐடியா வச்சு, இந்த ஐடியா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. இந்த பானை கேப்சர் பண்ணால் நான் குயின் செக் வச்சு அந்த பானை ரீகெயின் திரும்பவும் நான் கேப்சர் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு பிளான் தான் பிளாக் என்ன பண்ணியிருந்தாங்க. இங்கே இந்த பானை C5 தந்தாங்க, இப்போ குயின் செக் வச்சாங்க. ஸோ ஒயிட் என்ன பண்ணாங்க? ஒரு பீஸை டெவலப் பண்ணுறாங்க. 0 1 0 1 2 3 நைட்டை டெவலப்பும் பண்ணிட்டாங்க, செக்கையும் தடுத்துட்டாங்க, செக்கை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க? குயின் கேப்சர் திஸ் பான். ஸோ ஈக்குவலாக ஒரு பாயிண்ட் கிடச்சிதா? ஸோ இப்போ ஒயிட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க? டெவலப் பண்ணணும், பீஸை டெவலப் பண்ணது தான் பிளானே. ஸோ இந்த பானை மூவ் பண்ணாங்க. E4 பானை மூவ் பண்ண ஐடியா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பிஷப்புக்கு ஒரு வே கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த பானை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் பிளாக் சான்ஸ். ஸோ பிளாக் என்ன பண்ணாங்க? E4 E5 விளையாடுறாங்க. ஸோ இப்போ ஒயிட் என்ன பண்ணாங்க? நைட்டை டெவலப் பண்ணுறாங்க. நைட்டை டெவலப் பண்ணி அட்டாக் த பான். ஸோ பிளாக் என்ன பண்ணாங்க? இந்த பானை தர்றாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க? நைட்டை டெவலப் பண்ணுறாங்க. நைட்டை என்ன பண்ணாங்க? சென்டர் கொண்டு வராங்க. ஸோ பீஸ் வந்து சென்டரில் கொண்டு போனால் தான் ரொம்ப பவர்ஃபுல். எல்லா பீஸும் நம்ம அந்த சென்டரில் தான் கேமே இருக்குது. ஸோ சென்டரை ஃபோக்கஸ் பண்ணி கேம் விளையாட ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நைட்டு டெவலப் பண்ணோடனே பிளாக் என்ன பண்ணாங்க? 0 1 2 3 நைட்டை வச்சு இந்த நைட்டை அட்டாக் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயாச்சும் அட்டாக் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, ஒரு கிங்குக்கு இங்கே ஒரு எஸ்கேப் ஸ்கொயராச்சும் கிடச்சிடும். பிளாக் என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து 0 1 2 3 இங்கே வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிஸ்டேக், ஒரு சரியான மூவ் கிடையாது. அந்தளவுக்கு வந்து ஒரு குட் மூவ் கிடையாது. ஏன்னா பிஷப்பும் இங்கே டெவலப் பண்ண முடியாது, கிங்காலும் இங்கே வெளில எங்கேயும் வர முடியாது. ஸோ இந்த ஒரே ஒரு டயகனல் இருக்கா, அதுவும் அந்த ஒயிட் பிஷப் பவர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒயிட் வந்து ஒரு சூப்பர் ஐடியா வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐடியா என்னன்னு நம்ம இந்த கேமில் பாருங்கள். சர்ப்ரைஸ் மூவ். இந்த பானை புஷ் பண்ணி குயினை அட்டாக் பண்ணுறாங்க. ஐடியா என்ன? குயினால் பானை கேப்சர் பண்ண முடியாது. ஏன் முடியாது? நைட் சப்போர்ட் த பான். ஸோ அதனால் கேப்சர் பண்ண முடியாது. குயினால் இங்கே வைக்க முடியாது, பான் கட் பண்ணிடும். இங்கே வச்சா பிஷப் கட் பண்ணிடும். இங்கே போனால் நைட் கட் பண்ணிடும். ஸோ அப்போ இங்கே போனாலும் நைட் கட் பண்ணிடும். அப்போ குயினுக்கு எங்கே ஸ்கொயர்? இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது. ஸோ இங்கே ஒரே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? கிங்கு குயினு நம்ம பின் பண்ணலாம். பின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருவோம். ஸோ இப்போ அதை தான் பண்ண போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த பிஷப் எடுத்து இங்கே வைக்கணும். ஐடியா என்ன? பிஷப் குயின் கிங்கு பின் பண்ணிட்டோமா? ஆனால் அந்த பிஷப்புக்கு சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட்டே இல்லை. ஸோ பிளாக் என்ன பண்ணாங்க? அந்த பிஷப்புக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க? கேப்சர் பண்ணாங்க. ஸோ கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்? ஒயிட் கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, ஒரு சூப்பர் மூவ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பாருங்கள். 0 1 2 3
இந்த சப்ஜெக்ட் பேர் என்ன, நைட் 4. ஸோ எப்படி நம்ம படித்த சப்ஜெக்ட்லாம் யூஸ் ஆகும் பாருங்க ஒரு கேமில். பின்னை கண்டுபிடிச்சோம், இப்போ நைட் 4 போட்டோம். ஸோ இப்போ நைட் 4 போட்டோன்னே என்னாச்சு, நைட் அட்டாக் த கிங், நைட் அட்டாக் த குயின். ஸோ செக்குக்கு என்ன பண்ணணும், கிங்கை காப்பாற்றி ஆகணும். ஸோ கிங்கை காப்பாற்றினா நைட் கேப்சர் குயின். ஸோ எத்தனை பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 9 பாயிண்ட்ஸ் குயினை கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி கேமை விளையாடணும், இந்த மாதிரி யோசிச்சு விளையாடணும். புரிஞ்சுதா? ஸோ இந்த கேம் இதுக்கப்புறம் ஈஸியாக ஒயிட் வின் பண்ணிடும். நம்ம இந்த செக் மீட் வரைக்கும் இந்த கேம் ஆறு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக சிம்பிளாக எல்லா பீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணிவிட்டு வாய்க்கிட்ட இந்த குயின் வச்சு ஈஸியாக கேமை வின் பண்ணிடுவாங்க.